தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? குறிப்பா டிரைவர், கண்டக்டர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூலாம் முடிச்சிட்டு அடுத்தது என்ன ஆகும்னு ஒரே டென்ஷன்ல காத்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான சில சூப்பரான முக்கியமான அப்டேட்ஸ் தான் இது. ஆமாங்க. எல்லாருடைய மனசுலயும் இப்போ இந்த ஒரு கேள்வி தான் ஓடிட்டு இருக்கும். இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சிடுச்சே, ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது எப்போதான் வரும்? இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான பதில நம்ம இப்ப ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயம், ஏன் இவ்ளோ தாமதம்? இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, உங்க ஊர்ல உங்க மண்டலத்துல இன்டர்வியூ எல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. செலக்ட் ஆனவங்க லிஸ்டும் ரெடி. ஆனா அந்த ஃபைனல் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது சென்னையில இருக்கிற ஹெட் ஆபீஸ்க்கு போயிருக்கு. அங்கிருந்து ஒரு கிரீன் சிக்னல் வரணும். அந்த ஃபைனல் அப்ரூவலுக்காக தான் இந்த வெயிட்டிங். இதுதான் இந்த தாமதத்துக்கு முக்கியமான காரணம். சரி, ஓகே. அந்த அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன நடக்கும்? நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அது எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும்? இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, கவனமா கேளுங்க. இப்ப பாருங்க, வாட்ஸ்அப்ல அங்க இங்கன்னு ஒரே வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. இமெயில்ல ஆர்டர் வரும், வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்புவாங்கலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. கவர்மெண்ட் ப்ராசஸ் அப்படி நடக்காது. இத நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கான நியமன ஆணை, அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர், கண்டிப்பா உறுதியா இந்தியா போஸ்ட் மூலியமா ஒரு கடிதமா மட்டும்தான் உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வரும். வேற எந்த வழியிலயும் வராது. இமெயிலும் இல்ல, வாட்ஸ்அப்பும் இல்ல, போஸ்ட்மேன் தான் வருவார். அடுத்த கேள்வி, சரிப்பா எப்போ வரும் தானே? பெரும்பாலும் இந்த மாச கடைசிக்குள்ள கடிதங்கள் வரலாம்னு நாம எதிர்பார்க்கலாம். சோ டெய்லி போஸ்ட்மேனுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த முறை செலக்ட் ஆக போற எல்லாருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஒருவேளை இந்த முறை வாய்ப்பு கிடைக்காதவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 2026ல இருந்து போக்குவரத்து கழகத்துல ரெக்ரூட்மெண்ட் முறையே தலைகீழா மாறப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுதாங்க அந்த மெகா மாற்றம். இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு? டிரைவர் கம் கண்டக்டர்னு 2 வேலையும் சேர்த்து ஒரே போஸ்டா ஆள் எடுத்தாங்க. ஆனா இனிமே அப்படி கிடையாது. டிரைவர் வேலைக்கு தனியா ஆள் எடுப்பாங்க, கண்டக்டர் வேலைக்கு தனியா ஆள் எடுப்பாங்க. ஏன் இந்த மாற்றம்னா, வேலையை இன்னும் திறமையா சிறப்பா செய்ய வைக்கிறதுக்கு தான். இந்த புதிய முறைப்படி டிரைவர் வேலைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7000 வேகன்சி வரப்போகுதாம். அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க, 7000 ஓட்டுநர் பணியிடங்கள். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்ல, கண்டக்டர் பணிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6000 காலி பணியிடங்கள் வரலான்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் வேலை தேடிட்டு இருக்கிற நம்ம இளைஞர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். பாத்தீங்களா, 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரெடியா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்க வேண்டாமா? அதுக்கு சும்மா இருந்தா போதுமா? இப்போ இருந்தே நாம அதுக்கு தயாராகணும். அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி ரெடி ஆகிறது, வாங்க தெளிவா பார்க்கலாம். நீங்க ஒரு டிரைவர் ஆகணும், அந்த 7000 போஸ்ட்ல ஒன்று உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல முக்கியமா வேண்டியது ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ். இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே உங்க பக்கத்துல இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போங்க, எல்எல்ஆர் அப்ளை பண்ணுங்க, 1 மாசம் கழிச்சு லைசென்ஸ் வாங்கிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெவி லைசென்ஸ் அதுதான் முதல் படி. இல்ல, என்னோட ஆசை கண்டக்டர் ஆகிறது தான் நினைக்கிறீங்களா? சூப்பர். அப்போ உங்களுக்கு கட்டாயமா வேண்ட ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அதுதான் முதலுதவி சான்றிதழ், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமா ட்ரைனிங் எடுத்து இந்த சர்டிபிகேட்டை வாங்கிடலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஒரு சர்டிபிகேட் இல்லாம நீங்க கண்டக்டர் வேலைக்கு அப்ளை கூட பண்ண முடியாது. இது அவ்வளோ முக்கியம். ஆக இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்திருக்கிறதோட நிறுத்திக்காம, எதிர்காலத்துல வரப்போற இந்த மெகா வாய்ப்புகளுக்கும் இப்பவே தயாராக ஆரம்பிங்க. வாய்ப்பு வரும்போது நாம தகுதியோட தயாரா இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். என்ன, அடுத்த வாய்ப்புக்கு நீங்க தயாரா?